வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த சீரீஸ்ல நம்ம வந்து சிஜிஎஸ்டி ஆக்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான செக்ஷன்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த செஷன்ல நம்ம வந்து பார்க்க போறது செக்ஷன் 34ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம டீடைலா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லயும் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி நீங்க வந்து கண்டினியூஸா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய அப்டேட் உங்களுக்கு டைரக்டா வந்து சேரும். ஓகே, இப்போ நம்ம செக்ஷன் 34ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட்ஸை பத்தின டீடைல்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த செக்ஷன் 34ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஒரு சில சப்செக்ஷன்ஸ் அப்ப நம்மளுக்கு இருக்கு. செக்ஷன் 34 சப்செக்ஷன் 1, அதுக்கடுத்து சப்செக்ஷன் 2, தென் வந்து 4. ஓகேங்களா, இந்த 3 செக்ஷன்ல நம்மளுக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்செக்ஷன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த செக்ஷன் நம்ம வந்து என்னென்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், அதாவது டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட்டுக்கான இன்ட்ரோடக்ஷன் என்ன, டைம் லிமிட் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 34(4)ல நம்மளுக்கு மெயினா வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷனா வந்து இந்த 34 சப்செக்ஷன் 4 வந்து இருக்கு. ஓகேங்களா, தென் ரெக்கார்ட் கீப்பிங் ரிலேட்டடா வந்து என்ன செக்ஷன்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு, அதை பத்தின ஒரு டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டில நம்ம வந்து கிரெடிட் நோட் அண்ட் டெபிட் நோட் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரிஜினலா நம்ம வந்து ஒரு இன்வாய்ஸ் அப்படிங்கிறது சப்ளையர் அவங்களுடைய கஸ்டமர், அதாவது ரிசிபியன்ட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாரு. அது வந்து ஒரிஜினல் இன்வாய்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இன் ஃபியூச்சர்ல அந்த ஒரிஜினல் இன்வாய்ஸ்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது இந்த ஒரிஜினல் இன்வாய்ஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட், அதாவது டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ அல்லது டாக்ஸபிள் வேல்யூ அல்லது டாக்ஸ் வேல்யூ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேல்யூஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது இன் ஃபியூச்சர்ல அப்படிங்கிற பட்சத்துல டெபிட் நோட் இல்லைன்னா கிரெடிட் நோட் கொடுத்து அந்த சேஞ்சஸ் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து சம்டைம்ஸ் அதிகமான வேல்யூல நம்ம தெரியாம பில் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா கம்மியான வேல்யூல நம்ம தெரியாம பில் பண்ணிருக்கலாம், டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது தெரியாம நம்ம அந்த ஒரிஜினல் பில்ல நம்ம வந்து காமிச்சிருக்கலாம், அல்லது உண்மையிலேயே டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது கொடுக்க வேண்டியது இருக்கும், நம்ம கொடுக்காம இருந்திருக்கலாம். பிரைஸ் வந்து சேஞ்சஸ் நம்ம கன்சிடர் பண்ணாம இந்த ஒரிஜினல் இன்வாய்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரைஸ் பண்ணிருக்கலாம், டேமேஜ் குட்ஸ் நம்ம வந்து சென்ட் பண்ணிருக்கலாம், அவங்க கேட்ட ப்ராடக்ட் இல்லாம வேற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து சேர்த்து அனுப்பி இருந்திருக்கலாம், அல்லது பிராண்ட் வந்து மாத்தி இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகேங்களா, ஒரிஜினலா நம்ம வந்து மெட்டீரியல் நம்ம வந்து இன்வாய்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மிஸ்டேக்ஸை நம்ம வந்து எப்படி சார் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும், அந்த மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தவறான டாக்ஸை நம்மளுடைய டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணாம இருக்கிறத நம்ம வந்து ஈஸியா அவாய்ட் பண்ணலாம். ஸோ மிஸ்டேக்ஸை நம்ம வந்து இந்த டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் மூலமா தான் வந்து ரெக்டிஃபை பண்றாங்க. ஸோ மோஸ்ட்லி டெபிட் நோட் கிரெடிட் நோட் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல் ரிட்டர்ன், இந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா, ஸோ எல்லாருமே வந்து டெபிட் நோட் கிரெடிட் நோட் டேலியில பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்னுக்காக வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டா வந்து முடிச்சிருவாங்க. பட் அது மட்டும் கிடையாது, நிறைய சேஞ்சஸ் அண்ட் நிறைய மிஸ்டேக்ஸை வந்து நம்ம டெபிட் நோட் கிரெடிட் நோட் மூலமா தான் நம்ம வந்து சரி செய்ய வேண்டியது இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பேசிக்கா நம்ம வந்து பார்க்கக்கூடியது. ஓகேங்களா, இப்ப கிரெடிட் நோட் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம வந்து பில் கொடுத்துருக்கோம், அந்த பில்லுல குறைவான தொகையை, அதாவது அந்த ஒரிஜினல் பில் அமௌண்ட் நம்ம இன் ஃபியூச்சர்ல கஸ்டமர்ட்ட இருந்து வாங்க போறது கிடையாது, அல்லது நாம செல்லரா இருந்தோம் அப்படின்னா கஸ்டமர்ட்ட இருந்து வாங்க போறது கிடையாது, நம்ம பையரா இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல சப்ளையருக்கு கொடுக்க போறது கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல. ஓகேங்களா, அப்ப ஒரு ஒரிஜினல் இன்வாய்ஸ்ல அதோட ஒரிஜினல் வேல்யூவை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஒரிஜினல் வேல்யூவை ரெடியூஸ் பண்ண போறோம்னா கிரெடிட் நோட் அப்படின்னும், ஒரிஜினல் இன்வாய்ஸ்ல அதோடைய வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னா டெபிட் நோட் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப ஜென்ரலா கிரெடிட் நோட் அப்படிங்கிறது சேல் ரிட்டர்ன், டெபிட் நோட் அப்படிங்கிறது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா, டாக்ஸ்ல நீங்க வந்து சேல், டெபிட் நோட், கிரெடிட் நோட்டா நீங்க பார்க்கும்போது ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்க்கணும். ஓகேங்களா, ஆக்சுவல் சேல், ஒரு பையர் ஒரு செல்லர், அந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா, சோ இதை பொறுத்த வரைக்கும் ஒன்லி சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ சப்ளையர் அண்ட் ரிசிபியன்ட், செல்லர், பையர், இப்படி நம்ம வந்து கான்செப்ட்ல நம்ம பார்க்க போறோம். அப்போ ஒரிஜினல் இன்வாய்ஸ்ல வேல்யூவை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் நோட், ஒரிஜினல் இன்வாய்ஸ்ல வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா டெபிட் நோட் அப்படிங்கிறத நம்ம வந்து சிம்பிளி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாட் ஓன்லி பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல் ரிட்டர்ன், அதை தாண்டி இந்த ஒரிஜினல் இன்வாய்ஸ்ல பண்ணக்கூடிய சேஞ்சஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, இப்ப நாம வந்து பார்க்கக்கூடிய செக்ஷன் வந்து என்னன்னா
கிரெடிட் நோட் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கிரெடிட் நோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் இன்வாய்ஸ்ல இருக்கக்கூடிய டாக்ஸபிள் வேல்யூ இல்லைன்னா டாக்ஸ் வேல்யூ, டாக்ஸ் அமௌண்ட், இதுல நம்ம கம்மியான பிரைஸ, நம்ம கம்மியான வேல்யூவை நம்ம அரைவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் இன்வாய்ஸ் வந்து 1,18,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம். ஆனா அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ் பண்ண சர்வீசஸ் அல்லது ப்ராடக்ட்டுக்கு 18% டேக்ஸ் கிடையாது, ஒன்லி வந்து 5% தான் டேக்ஸ். அப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல டாக்ஸபிள் வேல்யூ 1 lakh தான். ஆனா டாக்ஸ் அமௌண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 5,000 தான் இன்ஸ்டெட் ஆஃப் 18,000. அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த இடத்துல சேஞ்சஸ் எதுல மட்டும்தான் நடக்குது அப்படின்னா டாக்ஸ் அமௌண்ட்ல மட்டும்தான் நடக்குது. டாக்ஸபிள் வேல்யூல சேஞ்சஸ் அப்படிங்கிறது இல்ல. பை மிஸ்டேக்கா நம்ம வந்து பெர்சன்டேஜை நம்ம மாத்திட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல. அதர்வைஸ் இன்வாய்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து டிஸ்கவுண்ட் போட மறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஒரிஜினல் வேல்யூ விட கம்மியான வேல்யூவை நம்ம வந்து திருத்தி அமைக்கணும் இல்லையா? சோ அப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் பில்ல போயிட்டு ஆல்டர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு நம்ம வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? அல்லது ரிட்டர்ன்ல ஏற்கனவே நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் நம்ம வந்து காமிச்சிருந்திருக்கலாம். ஸோ அதனால அதை போயிட்டு நம்ம வந்து ஆல்டர் பண்ண முடியாது. அப்ப என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, செக்ஷன் 34 சப்செக்ஷன் 1 படி கிரெடிட் நோட் அப்படிங்கிறது நாம கொடுக்கணும். ஸோ கிரெடிட் நோட் கொடுக்கறதுக்கான செக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, செக்ஷன் 34 சப்செக்ஷன் 1 அப்படிங்கிற சிஜிஎஸ்டி ஆக்ட்ல, ஓகேங்களா? அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஜிஎஸ்டி ஆக்ட்ல இது சொல்லப்படுகிறது. அப்ப பில்லில் குறிப்பிட்ட வரி அல்லது வரிக்கு உட்பட்ட மதிப்பு உண்மையில் செலுத்த வேண்டியதை விட அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல, ஓகேங்களா? சோ உண்மையிலே பில்லுல வந்து அதிகமா நம்ம வந்து இருக்கு அப்படின்னா அதை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு கிரெடிட் நோட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். அப்ப பெறுநர், அதாவது ரிசிபியன்ட், அதாவது கஸ்டமர் அப்ப நம்ம வந்து பாக்குறோம், அவரு வந்து சரக்க திரும்ப வந்து நம்மளுக்கு அனுப்பிடுறாரு. யாரு சப்ளையரோ அவருக்கு சரக்க திரும்ப அனுப்பிடுறாரு. அப்போ வந்து 1 lakhக்கு நம்ம வந்து பில் பண்ணோம் சார், அதுல வந்து ஒரு 20,000 வேல்யூபிள் ஸ்டாக் வந்து நம்மளுக்கு அன்யூஸ்டு, அதை யூஸ் பண்ண முடியல, அது வந்து யூஸ் பண்ற கண்டிஷன்ல இல்ல, டேமேஜ் குட்ஸ் வந்து அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப அனுப்புறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கான டாக்ஸையும் சேர்த்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல வந்து டாக்ஸபிள் வேல்யூ ரெடியூஸ் ஆகும், டாக்ஸ் அமௌண்ட்டும் ரெடியூஸ் ஆகும். அப்போ வந்து ஒரிஜினல் பில்லோடைய வேல்யூவை நம்ம கம்மி பண்றோம், கிரெடிட் நோட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். அதே மாதிரி வழங்கிய சர்வீசஸ், ஓகேங்களா? சோ நம்ம வந்து குட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா சர்வீசஸா இருக்கலாம். நாம நம்ம பில்லுல காமிச்சிருக்கக்கூடிய வேல்யூவை விட நம்ம கம்மியான வேல்யூ தான் நம்ம ப்ராடக்ட் சப்ளை பண்ணிருக்கோம், இல்லைன்னா சர்வீசஸ் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ ஒரிஜினல் பில் வேல்யூ நம்மளுக்கு திரும்ப கலெக்ட் பண்ண முடியாது. அப்ப அதை விட கம்மியான வேல்யூ தான் நம்ம கலெக்ட் பண்ண போறோம். அப்போ ஒரிஜினல் பில்லோடைய வேல்யூவை ரெடியூஸ் பண்றோம். அந்த டைம்ல நம்ம வந்து இந்த கிரெடிட் நோட் அப்படிங்கறத நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து கிரெடிட் நோட் நம்ம வந்து கொடுக்கறதுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம மேஜரா இந்த 3 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். இதை தாண்டி ரீசனபிளா இருக்கக்கூடிய வேற என்னென்ன பாயிண்ட்ஸ் அல்லது என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கிரெடிட் நோட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க முடியும். ஓகே, அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது டெபிட் நோட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ டெபிட் நோட் அப்படிங்கிறது சிம்பிளி நம்ம வந்து நாம கொடுத்த ஒரிஜினல் இன்வாய்ஸ் வேல்யூவை நம்ம கொடுக்கும் போதே கம்மியா கொடுத்துட்டோம். ஆக்சுவலா நம்ம வந்து சப்ளை பண்ண மெட்டீரியல் அப்படிங்கிறது 1 lakhக்கான மெட்டீரியல் சப்ளை பண்ணிருக்கோம். ஆனா 80,000 தான் நம்ம வந்து பில் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட்டோம். அல்லது 1 lakhக்கு நம்ம வந்து பில் பண்ணிருக்கோம், ஆனா சப்ளை பண்ணது என்னவோ 1,20,000க்கான மெட்டீரியலா இருக்கு. நம்ம தவறுதலா நம்ம வந்து கம்மியான வேல்யூல நம்ம பில் பண்ணிட்டோம். அப்ப நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அந்த ஒரிஜினல் பில் வேல்யூல ஒரு 20,000 ரூபாய் நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க, சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லுவாங்க. சோ அந்த இடத்துல சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் பதிலா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஒரு டெபிட் நோட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னா இருந்துச்சு அப்படின்னா டெபிட் நோட் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து காமிச்சுக்கிறோம். ஸோ பர்ச்சேஸ் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது. பட் காமனா ஜிஎஸ்டியில நீங்க மைண்ட்ல வச்சுக்க கூடியது என்னன்னா, ஒரிஜினல் பில்லோடைய வேல்யூவை நம்ம அகைன் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா டெபிட் நோட். ஓகேங்களா? சோ இதெல்லாம் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். சோ இதுக்கு முன்னாடி கிரெடிட் நோட்ல நம்ம என்னென்ன ஒரு 3 முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்கல, அப்படியே ரிவர்சல்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டெபிட் நோட் நம்ம எந்தெந்த டைம்ல நம்ம வந்து ரெடியூஸ், அதாவது நம்ம அனுப்புவோம் அப்படிங்கிறது கிளாரிட்டி நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரெடிட் நோட் அப்படிங்கிறது முன்னாடி வழங்கப்பட்ட பில், அதாவது ஒரிஜினல் பில்லை விட குறைவான தொகையை சரி செய்யும் நோக்கத்தில் வழங்கப்படும்
டெபிட் நோட் அப்படிங்கிறது முன்னாடி நம்ம வழங்கின அந்த ஒரிஜினல் பில்லோடைய வேல்யூவை அகைன் நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கான பர்பஸ்க்காக நம்ம கொடுக்கறது தான் வந்து என்ன அப்படின்னா டெபிட் நோட் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ இது டெபிட் நோட் கிரெடிட் நோட தனித்தனியா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடுறோம். ஓகே, இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டைம் லிமிட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப டைம் லிமிட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நாளைக்கு உள்ள, ஓகேங்களா, எவ்வளவு நாளுக்குள்ள இந்த கிரெடிட் நோட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் 180 days அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, வேல்யூ ஆஃப் டாக்ஸ் இருந்த காலகட்டத்துல அந்த மாதிரி வந்து 180 daysக்குள்ள அவங்க டாக்ஸ் லயபிலிட்டியில ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு, அவங்க பே பண்ண வேண்டிய டாக்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 180 daysக்குள்ள நம்ம பண்ணணும். அதாவது சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறதுக்கு அந்த கான்செப்ட் இருந்துச்சு. ஆனா ஜிஎஸ்டியில செக்ஷன் 34 சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன் அப்படிங்கிறது சொல்லுது. ஒன்னு என்ன அப்படின்னா பினான்சியல் இயர், ஃபார் எக்ஸாம்பிள் 2024-25, ஓகேங்களா, அந்த பினான்சியல் இயர்ல ஒரு சேல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த சேல் பில்லுக்கு, அந்த பர்டிகுலர் சேலுக்கு நெக்ஸ்ட் பினான்சியல் இயர்ல வரக்கூடிய, அதாவது இப்ப ரன்னிங்ல இருக்கு இல்லையா 25 and 26, ஓகேங்களா, இந்த பினான்சியல் இயர்ல செப்டம்பர் 30th வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெபிட் நோட் அண்ட் கிரெடிட் நோட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா கொடுக்க வேண்டியது இருக்கு. அதாவது கிரெடிட் நோட்டுக்கான ஒரு டைம் லிமிட் அப்படி நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரிஜினல் இன்வாய்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஒரு டைம் லிமிட் அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம வந்து நெக்ஸ்ட் பினான்சியல் இயர்ல 30th நம்ம வந்து பண்ணணும் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னா ப்ரீவியஸ் பினான்சியல் இயருக்கான ஜிஎஸ்டிக்கான ஆனுவல் கம்ப்யூட்டேஷன் ரிப்போர்ட், அதாவது ஆனுவல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஆனுவல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 9 and 9C அப்ப நம்ம வந்து பாக்குறோம். அதை வந்து நெக்ஸ்ட், அதாவது ப்ரீவியஸ் பினான்சியல் இயருக்கானதை நம்ம வந்து டிசம்பர் 31st நெக்ஸ்ட் பினான்சியல் இயர் வருது இல்லையா, டிசம்பர் 31st ஃபைல் பண்ணோம். நம்ம ஒருவேளை செப்டம்பர் 30th முன்னாடியே நம்ம ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேட்டுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அவுட்புட் லயபிலிட்டியை ரிடியூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு டைம் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல டைம் லிமிட் அப்படிங்கிறது எது ஃபர்ஸ்ட் வருது, செப்டம்பர் 30th ஃபர்ஸ்ட் வருதா, இல்ல ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்க, அதாவது ஜிஎஸ்டியில ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு இதுவரைக்கும் அவங்க கொடுத்துருக்க கால அவகாசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் பினான்சியல் இயர்ல 31st மார்ச் வரைக்கும், 31st டிசம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை முன்கூட்டியே நம்ம ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டோம், ஆனுவல் ரிட்டர்னை ஃபைல் பண்றோம்னா அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிருக்கணும், இந்த அவுட்புட் லயபிலிட்டியை ரிடியூஸ் பண்றதுக்கான டெபிட் நோட் கிரெடிட் நோட் அப்படிங்கிறத நம்ம வந்து ரைஸ் பண்ணி இருந்திருக்கணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்க டைம் லிமிட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 180 days அப்படிங்கிறது வந்து குட்ஸ் ரிட்டர்ன் பண்றதுக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவுட்புட் லயபிலிட்டியை நம்ம ரிடியூஸ் பண்றதுக்கான நோக்கத்துக்காக நம்ம வந்து ஒரு கிரெடிட் நோட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த செப்டம்பர் அடுத்து வரக்கூடிய பினான்சியல் இயர்ல செப்டம்பர் 30th இல்லைன்னா ஆனுவல் ரிட்டர்ன் எப்போ ஃபைல் பண்றாங்களோ விச்எவர் இஸ் ஏர்லியர் அப்படிங்கிற பேசிஸ்ல இந்த இன்வாய்ஸை ரைஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த ப்ராக்டிகலா நம்ம வந்து பாக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல 34 சப்செக்ஷன் 4 வந்து ப்ராக்டிகலாவே உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்த 34 சப்செக்ஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது டைம் லிமிட்டை பத்தி மட்டும் சொல்லுது. ஆனா 34 சப்செக்ஷன் 4 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அன்டியூ டாக்ஸ் பெனிஃபிட், அதாவது டபுள் டைம் வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா டாக்ஸோடைய பெனிஃபிட் அப்படிங்கிறது அவைல் பண்ணிடக்கூடாது. அதாவது ரெண்டு பேருமே அவைல் பண்ணிடக்கூடாது, சப்ளையர் அண்ட் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு 2 times வந்து எடுத்துடக்கூடாது. ஓகேங்களா, அதுக்கான ஒரு இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியா நம்ம வந்து பாத்துறோம். செக்ஷன் 34 சப்செக்ஷன் 4 என்ன சொல்லுதுன்னா தவறான வரி நன்மையை தடுக்கும் விதி, டாக்ஸ் பெனிஃபிட்டை வந்து அவாய்ட் பண்றதுக்காக இந்த செக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது என்னன்னா இந்த எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்க பாக்குறோம் அப்படின்னா மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறது மிஸ்டர் ஒய் அப்படிங்கிற வாடிக்கையாளருக்கு, ஓகேங்களா, மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிறது பிசினஸ் மேன், அவருடைய கஸ்டமர் வந்து மிஸ்டர் ஒய். அவருக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 1 lakh பிளஸ் டாக்ஸுக்கு ஒரு பில் அப்படிங்கிறது பண்ணிட்டாரு. ஓகேங்களா, 1 lakh பிளஸ் டாக்ஸுக்கு பில் அப்படிங்கிறது பண்ணிட்டாரு. டோட்டல் பில் வேல்யூ 1,18,000. மிஸ்டர் ஒய் அதாவது எக்ஸோடைய கஸ்டமர், இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெட்டீரியலை அவருடைய கஸ்டமருக்கு அவரு வித்துட்டார், அவருடைய கஸ்டமருக்கு அவர் வித்துட்டார், இல்லைன்னா அவர் யூஸ் பண்ணிட்டார் அந்த மெட்டீரியலை, சம்திங் இது ரெண்டுல எது வேணுமா நடந்திருக்கலாம். ஒண்ணு
அவர் அந்த மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லைன்னா அவருடைய கஸ்டமருக்கு ஃபைனல் கஸ்டமர், அதாவது எண்ட் யூசருக்கு அவர் அந்த பொருளை வித்து முடிச்சிருக்கலாம். அப்ப வந்து இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, மிஸ்டர் ஒய் ஆல்ரெடி எக்ஸ் மூலமா பேமெண்ட் பண்ண டாக்ஸ ஐடிசி அப்படிங்கிறது கிளைம் பண்ணியிருப்பாரு. யாரு அப்படின்னா மிஸ்டர் ஒய் வந்து கிளைம் பண்ணியிருப்பாரு. அட் த சேம் டைம்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒய்கிட்ட இருந்து வாங்கின டாக்ஸ மிஸ்டர் எக்ஸ் வந்து டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுறாரு. பேமெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அப்ப ஆக்சுவலா அந்த பொருள் வந்து ஆல்ரெடி ஒய் அவருடைய கஸ்டமர் மூலமாவும் வித்து போயிருச்சு. ஐ மீன் எக்ஸ் கிட்ட இருந்து ஒய்க்கு போயிட்டு ஒய்யை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல அப்படின்னா அதை வேறொருத்தவங்களுக்கு வித்து முடிஞ்சிருக்கலாம். அப்ப அந்த பொருள் வந்து சேலுக்கு போயிருச்சு. ஸோ முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல மிஸ்டர் எக்ஸ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாம கம்மியான வேல்யூவை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து ஒரு 10,000 rupees வந்து நம்ம வந்து அதிகமா நம்ம வேல்யூ பண்ணிட்டோம். 10,000 rupees என்ன பண்ணியாச்சு, அதிகமா நம்ம வந்து வேல்யூ பண்ணிட்டோம். இப்ப அதுக்காக ஒரு கிரெடிட் நோட் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சேல் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இவர் வந்து கொடுக்கலாம் இவர் நினைக்கிறார். அப்ப 10,000க்கு அகைன் வந்து என்ன பண்ண போறாரு, ஒரு 180 rupees, ஓகேங்களா, 1,800 rupees வந்து இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அகைன் அவர் பே பண்ண வேண்டிய லைபிலிட்டியில ரெடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறார். ஃபியூச்சர்ல தான் அதை கண்டுபிடிக்கிறாரு. இல்லைன்னா அப்பதான் அவருக்கு தெரிய வருது. அப்படிங்கிற பட்சத்துல இந்த சட்டம் அதுக்கு அலோ பண்ணாது. ஓகேங்களா. அப்ப சேல்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி கிரெடிட் நோட், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கிரெடிட் நோட் அப்படிங்கிறது இவங்க கொடுக்க கூடாது. அப்படிங்கறதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்படுது. அப்ப 10,000 ரூபாய்க்கு 18% 1,800 ரூபாயை அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டில இருந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு யாரு எக்ஸ் வந்து நினைக்கிறாரு. ஆனால் செக்ஷன் 34(4) வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 1,800 அவரால் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பர்டிகுலர் டாக்ஸ் லயபிலிட்டி, அதாவது அந்த டாக்ஸ் பேர்டனை வந்து ஆல்ரெடி மிஸ்டர் எக்ஸ் என்ன பண்றாரு, ஒய்க்கு மாத்திட்டாரு. மிஸ்டர் ஒய்க்கு ஆல்ரெடி மாத்திட்டாரு. அப்போ வந்து என்ன ஆகாது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒய் அப்படிங்கிற ஒரு அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணிட்டாரு. இல்லைன்னா அவரு சேல் அப்படிங்கிறது பண்ணிட்டாரு. அப்ப இந்த மாதிரி அந்த பொருள் அந்த சர்வீசஸ் முடிஞ்சு போயிடுச்சு, யூட்டிலைஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த செக்ஷன் 34(4) வந்து என்ன சொல்லுதுன்னா, அந்த டைம்ல மட்டும் டாக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டியை ரெடியூஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. இதோடைய பர்பஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ல 2 பேரும் வந்து டாக்ஸோடைய பெனிஃபிட் அப்படிங்கிறத அவைல் பண்ணக்கூடாது. 2 பேரு டாக்ஸோடைய பெனிஃபிட் அப்படிங்கிறது அவைல் பண்ணக்கூடாது. ஒருத்தர் வந்து ஆல்ரெடி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துட்டு இன்னொருத்தருக்கு டாக்ஸ் லயபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஆக்ட் செக்ஷன் 34 சப்செக்ஷன் 4 அன்டியூ டாக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிற இந்த ஹெட்டிங்ல வந்து என்ன அப்படின்னா இதுதான் சொல்லுது. ஓகேங்களா. சோ செக்ஷன் 34 சப்செக்ஷன் 1, செக்ஷன் 34 சப்செக்ஷன் 2, செக்ஷன் 34 சப்செக்ஷன் 4 என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தி நம்ம டீடைலா நம்ம வந்து பார்த்தோம். இதே மாதிரி நீங்க வந்து ஃபுல் டேலியை நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க வந்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஆன்லைன் ஃபார்ம் நீங்க வந்து ஃபில் பண்ணி நம்மளுடைய செல்ஃப் டியூட்டோரியல் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது ரெக்கார்ட் கீப்பிங் ரெக்யர்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து பொதுவா வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி முடிச்ச நாளுல இருந்து 72 months, ஓகேங்களா, அதாவது 6 வருஷத்துக்கு நம்ம டேட்டாவை நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கணும். அதான் வந்து என்னன்னா ரெக்கார்ட் கீப்பிங் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். சம்டைம்ஸ் வந்து மேனுவல் அக்கௌண்ட்ஸ் ஆக இருந்தால், அதாவது நோட்டுல தான் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா, எந்தெந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ல, அதாவது எந்தெந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ் இருக்கோ, பிசினஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அட்ரஸ் இருக்கோ அங்கெல்லாம் அந்த மேனுவல் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். இதுவே வந்து டிஜிட்டலா இருக்கு, டேலில அல்லது எனி அதர் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ல மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதை ஈஸியா அதை எடுக்கக்கூடிய அளவுல இருக்கணும். எந்த ஒரு பிசினஸ் பிளேஸா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அதை ஈஸியா வந்து ட்ரேஸ் பண்ணக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுது. ஓகேங்களா. அப்ப டிஜிட்டலா இருந்துச்சு அப்படின்னா என்டையர் திங்ஸ் டிஜிட்டலா இருந்தா போதுமா சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் டிஜிட்டலா இருக்கணும். ஆனா அதுக்கான சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது நம்ம ப்ராப்பரா 72 monthsக்கு நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. அதாவது 6 வருஷத்துக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்ப பினான்சியல் இயர் 2024-25க்கானதை நம்ம ஆனுவல் ரிட்டர்ன்
கரண்ட் ஃபினான்சியல் இயர் டிசம்பர்ல தான் பண்ணுவோம். அப்ப டிசம்பர்ல இருந்து நெக்ஸ்ட் 72 மந்த்ஸுக்கு வந்து கண்டிப்பா இந்த அக்கௌண்ட்ஸுக்கான ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுது. ஓகே, ஸோ இதை மாதிரி நீங்க வந்து அதிகமா டீட்டெயிலா நீங்க ஜிஎஸ்டி லேர்ன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம கிட்ட செல்ஃப் ஸ்டடி டியூட்டோரியல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. இது பெரும்பாலும் ஃப்ரீலான்சர்ஸுக்கான ஒரு சில கோர்ஸ் கண்டென்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். யாரெல்லாம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் அண்ட் ஜிஎஸ்டி என்டையர் திங்ஸ் நீங்க வந்து லேர்ன் பண்ணணும் ஆசை இருக்கோ நீங்க வெறும் 1499 மட்டும் நீங்க பே பண்ணி நீங்க இந்த கோர்ஸை அவைல் பண்ணுங்க. ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் ஃபார்ம் நீங்க வந்து ஃபில் பண்ணி டைரக்டா நீங்க ஜாயின் பண்ணுங்க, உங்களுடைய அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, இதுல என்னென்ன வந்து பாக்குறோம் அப்படின்னா 2 செக்ஷன்ஸ் நம்ம வந்து பாக்குறோம். ஒன்னு வந்து லைவ் செஷன், இது வந்து ரியல் டைம்ல டாக்ஸ் அக்கௌண்டன்ட் அண்ட் டாக்ஸ் கன்சல்டன்ட்டுக்கு நான் என்னென்ன செஷன்ஸ் எடுத்தேன் ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறதுக்கான 20 days செஷன் அப்படிங்கிறது இருக்கும். மினிமம் 1 hourல இருந்து 1.5 hours வரைக்கும் இந்த செஷன் அப்படிங்கிறத நாங்க வந்து கண்டக்ட் பண்ணியிருப்போம். இதில் நிறைய வந்து டவுட்ஸ் கிளாரிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும், நிறைய டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த செஷன் வந்து இருக்கும். ஸோ இது ரியல் டைம்ல உண்மையான அக்கௌண்டன்ஸுக்கான செஷன்ஸ் வந்து இந்த 20 டுட்டோரியல்ஸ் வந்து இருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து குயிக் லேர்னிங் பர்பஸ்க்காக அடிஷனலா ரிவிஷன் செஷன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கண்டென்ட் வைஸ் நான் வந்து என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா மினிமம் 7 மினிட்ஸ்ல இருந்து 20 மினிட்ஸ்க்குள்ள நான் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை நான் வந்து என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகேங்களா, இது வந்து ரியல் டைம், அதாவது லைவ் செஷன்ல முக்கியமா வந்து நம்ம வந்து பேசப்பட்ட கண்டென்ட்டை குயிக்கா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குயிக் லேர்னிங் பர்பஸ்க்காக இந்த ரிவிஷன் செஷன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவா ஒரு 20 செஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுவுமே நீங்க வந்து இதே பிரைஸ்ல நீங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஒன்லி 1499 அப்படிங்கிற இந்த பிரைஸ்ல நீங்க இந்த கோர்ஸ் அவைல் பண்ணலாம். ஸோ நீங்க டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஆன்லைன் ஃபார்ம் மட்டும் நீங்க வந்து ஃபில் பண்ணி இமீடியட்டா இந்த கோர்ஸை அவைல் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த ஒரு அப்டேட்ல பார்க்கலாம்.